முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்பா, அம்மா என்ன வேலை பார்த்தாங்களோ, அதே வேலைய தான் வந்து குழந்தைங்க பார்ப்பாங்க. பார்க்கணும்னு எதிர்பார்க்கப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நிலைமை அப்படி கிடையாது. பிள்ளைங்க வந்து அவங்க என்னவாக விரும்புறாங்களோ, கனவு காண்றாங்களோ, அதுவாகவே ஆகிறார்கள். அப்படிதான் ஆகுது இன்னைக்கு நிலைமை. ஸோ அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாரு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டாரு அப்படின்னு சொன்னா, அதே கஷ்டம் ஒரு எமோஷனல் ப்ராப்ளமோ, இல்ல சோஷியல் அ ப்ராப்ளமோ, இல்ல ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டியோ எதுவுமோ வந்து இன்னைக்குள்ள பிள்ளைங்களுக்கு வந்து கிடையாது. மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு நெறைய புக்ஸ் இருக்குது. எப்படி பணம் வந்து ஈஸியா சம்பாதிக்கிறது அப்படின்றதுக்கு நெறைய சஜஷன்ஸ் குடுக்குது நெறைய புக்ஸ். ஆனா இந்த ஒரு புக் வந்து எல்லா புக்க விட எப்பவுமே வந்து டாப்ல இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, ராபர்ட் டி கியோசாகி எழுதின ரிச் டாட் அண்ட் புவர் டாட். இந்த புக்ல ஆக்சுவலா ஷேர்னல் லெக்டர் அப்படின்றவங்க வந்து ஒரு அக்கவுண்டன்ட். அவங்க வந்து ராபர்ட் டி கியோசாகியோட கோ ஆத்தர் பண்ணியிருக்கிறாங்க அந்த புக்க. 2 பேரும் ஒரு ஃபேமிலி மீட்டிங் அவங்க 2 பேருக்கும் இடையில நடக்குது. அந்த ஃபேமிலி மீட்டிங்ல தே டாக் பிளென்டி ஆஃப் திங்ஸ் அபவுட் பிளென்டி ஆஃப் திங்ஸ். அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் டாபிக் பேசுறப்ப அந்த மணி அப்படின்ற டாபிக் பேசுறப்ப சின்ஸ் ஷி ஆல்சோ இஸ் அன் அக்கௌண்டன்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பேசுறாங்க. அப்புறம் அதை வச்சு ஃபர்தரா அவங்க பேசிட்டே இருக்கிறப்ப ராபர்ட் வந்து அவருடைய ஐடியாஸை ஷேர் பண்றாரு. அவர் எப்படி ஒரு ஜேர்னல் எழுதி வச்சிருக்கிறாரு, அங்கங்க கிறுக்கி வச்சிருக்கிறாரு, ஆனா அதை ஆர்கனைஸ் பண்ணல இன்னும் அப்படின்னு சொல்றப்ப ஷேரன் வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டட், நான் பண்றேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாலண்டியர் பண்றாங்க. அப்படி 2 பேருமா சேர்ந்து பண்ண புக்கு தான் வந்து அதன் மூலமா பிறந்த புக்கு தான் வந்து ரிச் டாட் அண்ட் புவர் டாட். இப்போ இந்த புக்கை நான் முதல்ல வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, ரிச் டாடும் புவர் டாடும் வந்து இமேஜினரி கேரக்டர்ஸ், ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ். ரிச் டேட்னா பணக்காரங்களை குறிக்குது, புவர் டேட்னா ஏழைகளை குறிக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். பட் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ராங். புவர் டேட்னா யார் அப்படின்னு சொன்னா, ராபர்ட்டுடைய சொந்த அப்பா. அவர் வந்து நல்லா படிச்சவர், ரொம்ப நல்லா படிச்சவர், கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாரு, ரொம்ப சின்சியர். அவரோட வேலை பார்க்குறாரு, பார்க்கறதுக்கு சம்பளம் கிடைக்குது, அதை வச்சு கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்துறாரு. ஆனா அந்த ரிச் டேட்னா யார் அப்படின்னு சொன்னா, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான மைக் அப்படின்ற ஒரு பையனுடைய அப்பா. அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன், சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். அவர் ரொம்ப இவருடைய ராபர்ட்டுடைய ஓன் ஃபாதர் மாதிரி ரொம்பலாம் படிக்கல. ஆனா கூட ஹி நோஸ் ஹவு டு மேக் மணி ஒர்க் ஃபார் ஹிம். இப்ப ராபர்ட்டுடைய சொந்த அப்பா வந்து பணத்துக்காக வேலை பார்த்தாருன்னா, அவருடைய ரிச் டேட் வந்து பணத்தை அவருக்காக வேலை பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஹி வாஸ் எஃபிஷியன்ட். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். நான் வந்து இன்னும் இந்த புக்ல உள்ள கான்டென்ட்ஸ் எப்படி ராபர்ட் வந்து 16 வயதிலேயே பெரிய பணக்காரரா ஆனாரு, எப்படி அவருக்கு வந்து அந்த நாலேஜ் வந்தது, அவருடைய ரிச் டாட் இருந்து அவர் என்னென்ன பாடங்கள்லாம் படிச்சுக்கிட்டாரு அப்படின்றத வந்து என்னுடைய ஃபியூச்சர் வீடியோஸ்ல ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங்.